சார் இந்த வழக்கு ஏன் முக்கியமானதாக மாறுகிறது சார் இந்த கேஸ்? நான் ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி நான் சொல்லி தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணே. அதாவது இந்த வழக்கில் முக்கியமான பாராட்டுக்குரியவர் யாருன்னா ராதிகான்னு சொல்லி அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தை சேர்ந்த அதனுடைய பொதுச் செயலாளர் தான். அந்த பிப்ரவரி 12ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு தீர்ப்பு வருகிற வரையில் போராடி கொண்டே இருந்தவர்கள். அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. ஏன்னா போலீஸ் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, நீதிமன்றத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தினா அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு ஒன்று. அடுத்தது பிடிக்குதோ பிடிக்கல, எனக்கு இந்த நீதித்துறையில் பல சந்தேகங்கள் இருந்தால் கூட நந்தினி தேவிங்கிற நம்முடைய மாவட்ட நீதிபதி, மகிழா நீதிபதி துணிந்து வழக்கை நடத்தி ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கியதற்காகவும், அதே போல சுரேந்திர பாபு சிபிஐ வழக்கறிஞரையும் நான் சுரேந்திர மோகன் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நம்பர் 1. அவர் மணிகண்டன் அவர் அதிமுகவா இல்லை சங்கியான்னு எனக்கு தெரியல. அவர் சங்கியாவும் இருக்கட்டும் அதிமுகவும் இருக்கட்டும், அது அவருடைய இஷ்டம். ஆனால் அவர் சொன்னதில் உண்மை இல்லைங்கிறத சொல்ல வர்றேன். அதாவது 12ஆம் தேதி இந்த வழக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. ஆனால் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணல. 24ஆம் தேதி தான் ரெஜிஸ்டர் பண்ணப்படுகிற. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கிடையில் பாண்டியராஜன் என்ற ஒரு எஸ்பி அங்கே இருந்தார். அந்த எஸ்பி என்ன பண்ணிட்டார், பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே அவர் சொன்னாரே, நாங்கள் ரகசியம் காத்தோம்னு எதை காத்தாங்கிறதுக்கு சொல்கிறேன். அந்த பாண்டியராஜன் ஏற்கனவே அவர் நொட்டோரியஸ். 2011 தேனியில், 2017 திருப்பூரில் பெண்களை ஓங்கி அரைஞ்சவர். அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த பெண்ணை பற்றிய விஷயங்களை எல்லாம் லீக் பண்ணிட்டார். அதை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டது. அதை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்றது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்தது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நம்முடைய உள்துறை இலாக்காவிலேயே ஒரு ஜீவோ போடுறாங்க. ஜீவோவில் அந்த பொண்ணோட பேரு, அந்த பொண்ணு படித்த கல்லூரி எல்லாத்தையும் போட்டாங்க. அப்போ ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது மதுரை நீதிமன்றத்தில். அந்த மதுரை உயர் நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இன்சென்சிட்டிவ், யூ ஆர் இன்சென்சிட்டிவ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. 2012 நிர்பயா வழக்கில் ஜஸ்டிஸ் வர்மா ஒரு தீர்ப்பு வழங்குகிறார். அதுல பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய ரகசியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று. இது எதுவுமே தெரியாம ஒரு எஸ்பி லெவல் ஆபீசர், டிஜிபி ராஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் பெயரை சொன்னது தவறு, ஜியோ போட்டது தவறு என்று சொல்லி ஜஸ்டிஸ் கிருபாகரன் ஒரு தீர்ப்பு வழங்குகிறார். அதற்கு பிறகுதான் அதிமுக இஸ் கம்மிங், தே ஆர் கம்மிங் அரவுண்ட் சொல்லும்ல, அவர் வர ஆரம்பிச்சாங்க. முதல்ல வழக்கே பதிவு பண்ணல. வழக்கு பதிவு பண்ண கூப்பிட்டு விசாரிக்கவில்லை. யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டதோ அவன் அடியாட்களை வைத்துக் கொண்டு அந்த பெண்ணு வழக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பொண்ணோட அண்ணனை அடிக்கிறாங்க. அவங்க அண்ணன் தான் அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த 2 பேர்ட்ட இருக்கிற போனை புடுங்கிட்டு போலீஸ்ல ஒப்படைக்கிறான். இந்த போலீஸ்ல ஒப்படைச்சப்பறம் போலீஸ் தான் இந்த வீடியோ லீக் பண்ணது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்படி லீக் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, அப்பொழுதுதான் பயந்து கொண்டு மற்ற பெண்கள் வரமாட்டார்கள். ராதிகாவோட ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன், 50ல இருந்து 200 பெண்கள் இப்படி பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கலாம். அந்த பெண்களுடைய ஸ்டேட்மெண்ட், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அண்ணா என்ன விட்டுருனா, அண்ணா என் ஆடையை நான் கழட்டிடுறேனா, இது மாதிரி கேவலமா இல்ல? நமக்கு அதை கேட்கும் போதே மனசு கஷ்டமா இருக்குல்ல. நம்ம ஒரு அம்மாவுக்கு பிள்ளையாவும் இருந்திருப்போம், ஒரு பொண்ணுக்கு அப்பனாவும் இருந்திருப்போம். ஆனா எவ்வளவு கூசாம அவர் சொல்றாரு பாருங்க, நாங்க காப்பாத்தணும்னு சொல்றாரு. ஆனா நடந்தது என்னன்னா, எல்லா லெவலையும் பரவிருச்சுங்க இந்த செய்தி. அப்பொழுதும் கூட அதிமுக ஒழுங்கா கேஸ் நடத்தல. மறுபடியும் சிபிசிஐடிக்கு மாற்றாங்க. சிபிசிஐடிக்கு மாற்றியதற்கு பிறகு தொடர்பு உள்ள யாரும் கைது செய்யப்படவில்லை. கைது செய்யப்பட்ட 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. அப்போ ஒரு பயம் வந்துருச்சு மக்களுக்கு. மறுபடியும் போராட்டம் என்னன்னா, சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று போராட்டம். அவங்க பேசும்போது சொன்னாங்களே, பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியை சாட்சி என்று சொன்னார்களவா, அது போல நடந்தது. அதுல என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னும் பல விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நான் அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே சொல்லல. அவர் ராஜசேகர் சொன்ன மாதிரி இது ஒரு அதிசயம் தான். இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல சிபிஐனா என்ன, அமலாக்கத்துறைனா என்ன, வருமான வரித்துறை என்னன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். ஒண்ணு இதுல ரகசியமே கிடையாது. இன்னைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் வருமான வரித்துறையும் எதிர்கட்சி சேர்ந்தவர்களை, எழுத்தாளர்களை, கருத்து தெரிவிக்கிறவர்கள்லாம் கைது பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க வீட்டுக்கு தான் ரைடு போவோம். ஒண்ணுமே பணம் இல்லையா, உன்ட்ட ஒண்ணுமே இல்ல, வெறும் கோணம் மட்டும் இருந்தா அவன் மேல அன்லாஃபுல் பிரிவென்ஷன் ஆக்ட்னு உபா வழக்கு போட்டுட்டு இருக்காங்க. அதனால இவங்க வேதம் ஓத வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அரசியல் தொடர்புங்கிற விஷயமே இங்க வரல. இது என்னன்னா,
ஒரு கற்பழிப்பு வழக்கு, அந்த அளவிலேயே கும்பல் கும்பல் வல்லுறவு படம் எடுத்தது, அதை ரிலீஸ் பண்ணது, இப்படிதான் போயிருக்கே தவிர அதனுடைய அரசியல் தொடர்பு பத்தி பேசவே இல்லை. மந்திரிகளோட அந்த பசங்க குற்றஞ்சாட்டப்பட்ட நான் 3 பேர் மந்திரிகளோட இருக்கிற போட்டோஸ் அவைலபிள் பொதுவெளியில, ஆனா அதை பத்திலாம் எதுவுமே பேசவே இல்லை. அதனால என்னன்னா பொள்ளாச்சி வழக்கு இருக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு விழிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் சாகுவரை தண்டனை, 5 தண்டனை, 4 தண்டனை, சாகும் வரை ஜெயிலில் இருக்க வேண்டும் என்றதெல்லாம் ஒரு மக்கள் மத்தியில இது ஒரு பேசு பொருளா மாறிடுச்சு. இன்னைக்கு ஒரு இளைஞன் அவன் திசை மாறி போகும்போது அவனுக்கு ஒரு பயம் ஏற்படும். ஓ இப்படிலாம் இருக்கு, நம்ம தப்பு செய்யக்கூடாதுன்னு. அதனால நீதிமன்ற தீர்ப்பு மட்டும் சரி பண்ணிரு நான் சொல்ல வரல, அதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு பல சினிமாலாம் இருக்குங்க. இன்னைக்கு பல சினிமா, இன்னைக்கு சாராய கடை, இன்னைக்கு போதை பழக்கம், இதுக்கெல்லாம் இளைஞர்கள் அடிமையாகி அவன் என்ன பண்றன்னு தெரியாம தவறுகள் செய்துட்டு இருக்கான். அப்ப இது பற்றியான ஒரு உரத்த சிந்தனை தமிழ்நாட்டுக்கு அவசியம், இந்தியா முழுவதுக்கு அவசியம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த அவங்க பேசுறாங்களே, அது பாரதிய ஆட்சியில இல்ல காங்கிரஸ் ஆட்சியில தான் சிபிஐ இருந்துன்னு. அதிகமாக பெண்களுக்கு எதிராக வழக்குகள் பதியப்படும் ஒரே மாநிலம் உத்தரப்பிரதேசம். நல்லா யோசிச்சு, அந்த இந்தி பெல்ட் அல்லது கவு பெல்ட் என்று சொல்லப்படுகிற இந்த மாநிலங்களில் தான் பெண்களுக்கு எதிரான வன்புணர்வு வழக்குகள் அதிகமாக இருக்கிறது, பெண்களுக்கு எதிரான வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை. அதனால எதையும் மறைக்க முயற்சி செய்ய வேண்டாம். இங்க பேசப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா சாதாரண பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்து தான் பாராட்ட வேண்டிய ஒரு அம்சம் சொல்லிடுறேன். தமிழ்நாடு அரசாங்கம் இந்த வழக்குக்கென்று 60 லட்சம் ரூபாய் பணத்தை செலவழித்திருக்கிறார்கள், ஒதுக்கீடு செய்து. எதுக்குன்னா முதல்ல அவங்க ரகசியத்தை காப்பாற்றணும், அவங்கள்ட்ட பேசி அங்க கொண்டு வரணும். 8 பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த வழக்கு சம்பந்தமா பேசியிருக்காங்க. இதுல வெளியே தெரியாதுன்னு அவங்க சொன்னாங்களே, ராதிகாவோட ஸ்டேட்மெண்ட் படி 50 to 200 பெண்கள் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல பெண்கள் இந்த வழக்கு நடக்கிற பொழுதே தற்கொலை செய்து கொண்டு செத்திருக்கிறார்கள். இது எல்லாம் இன்னும் இங்க வழக்கிலேயே வரல, பேசப்படவே இல்லை. அப்ப பல மர்மங்கள் இருக்கிறது பொள்ளாச்சி வழக்கில். அந்த மர்மங்களையும் அழித்து விடுவதற்கு தமிழக அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். விஷயம் கூட்டணிக்கெல்லாம் போகலாங்க. இந்த வழக்கு மூலமாக ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது. சுதந்திரமாக செயல்பட்டால் சிபிஐயால் நீதியை வழங்க முடியும் என்பது ஒன்று. அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ நடந்தது டிசம்பர் 23 24 மணி நேரத்துக்குள் வழக்கு தொடுக்கப்பட்டு குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். ஆனா இங்க 12ஆம் தேதி, பிப்ரவரி 12ஆம் தேதி வழக்கு போட்டு 24ஆம் தேதி வரையில வழக்கு பதிவு செய்யப்படவில்லை, எஃப்ஐஆர் போடப்படவில்லை. அதற்காகவே போராட வேண்டியிருக்கிறது. அதனால இங்கொன்றும் அங்கொன்றும் இது போன்ற குற்றச்சாட்டுகள் நிகழலாம், தவறு நடக்கலாம். ஆனா அதை அரசாங்கம் எப்படி கையாளுகிறது என்பதுதான். இங்க பாத்தீங்கன்னா 3 பேர், அதாவது அருளானந்தம், ஹெரன்பால் பால் மற்றும் பாபு, 3 பேர் அதிமுகவை சேர்ந்தவர்கள். இந்த 3 பேரையும் வைத்துக்கொண்டு இவர்கள் இந்த வழக்கை மறைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அதன் பின்னணியில் தான் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. அங்க பொள்ளாச்சியில் இருக்கிற பெண் வழக்கறிஞர்கள், நாங்க இந்த வழக்கை அவங்க கொண்டு வந்தா அந்த பசங்களை சும்மா விட மாட்டோம்னு போராட்டம் நடத்தினாங்க. அவங்களுக்கு ஆதரவாக வழக்காட மாட்டோம் என்று போராட்டம் நடத்தினார்கள். அதனால தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற போராட்டம், இன்னும் சொல்லப்போனால் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினார். அதனால பெருந்தன்மையோடு அவர் நடந்து கொள்ளவில்லை. ஆரம்ப காலத்தில் இந்த வழக்கு அதிமுக காரர்கள் செய்து விட்டார்கள் என்பதற்காக மறைக்கத்தான் முயற்சி செய்தார். அதை மீறிதான் இந்த வழக்கு நடந்திருக்கிறது.